Hello viewers, welcome to our channel Muggy Notes. இன்னைக்கு நாம இந்த வீடியோல 7th standard term 1ல இயல் 1ல இருக்கிற full questions பார்க்க போறோம். So first topic என்னன்னு பார்க்கலாம். எங்கள் தமிழ் தான் first topic. So எங்கள் தமிழ் இந்த பாடலின் ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். வே ராமலிங்கனார். ஒரு சில இடத்துல நாமக்கல் கவிஞர் மென்ஷன் பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல ராமலிங்கனார் மட்டும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ எங்கள் தமிழ் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். உலக மொழிகளில் தொன்மையான மொழி எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ் மொழி தான். நெக்ஸ்ட் இந்த பாடலை கொடுத்து அதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 2 லைனையும் இல்லை இடையில இருக்கிற 2 லைனையும் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ தெளிவாக பாடல்களை பார்த்துக்கோங்க. அன்பு நெறி அறிவை தரலாகும் அப்படின்னு தொடங்குற பாடல்னு கேட்டாலும் சரி, இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழிடம் தேன்மொழியம் அப்படின்னு லைனை கொடுத்து கேட்டாலும் இது எல்லாமே எழுதினது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தான். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து பொறுத்துக. ஊக்கிவிடும். ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும். ஊக்கப்படுத்தும். விரதம் அப்படின்னா நோன்பு. விரதம் நோன்பு. குறி அப்படின்னா குறிக்கோள். குறி அப்படின்னா குறிக்கோள். பொழிகிற அப்படின்னா தருகின்ற. பொழிகிற அப்படின்னா தருகின்ற. அடுத்து இதை சும்மா பார்த்துக்கோங்க, கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எங்கிறது கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஸோ தெளிவாக எல்லாமே பார்த்துக்கோங்க. கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பு மரம் உதவும். இந்த வரிகளை சொன்னது யாரு அப்படின்னு நாமக்கல் கவிஞர். அடுத்து காந்தி கவிஞர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நாமக்கல் கவிஞர் தான். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தான் காந்தி கவிஞர்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவர் காந்தியுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அவருடைய சிந்தனை பின்பற்றி வருவார். ஸோ அதனாலதான் நாமக்கல் கவிஞரை காந்தி கவிஞர்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். காந்தி நாமக்கல் போனாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நாமக்கல் கவிஞரை அவருடைய சிறப்பு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா காந்தி கவிஞர் ஞாபகம் வரும். ஸோ காந்தி நாமக்கல் போனாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு கேட்டாங்கனாலும் இந்த நாமக்கல் கவிஞர் தான். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர். இவர் வேற என்ன நூல்கள்லாம் எழுதிருக்காரு அப்படின்னா மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதி சங்கொலி. மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதி சங்கொலி. அடுத்து கத்தி இன்றி ரத்தம் இன்றி தொடங்கும் பாடலை எழுதியவரும் நாமக்கல் கவிஞர் தான். ஓகேவா. அடுத்து புக் பேக் பார்க்கலாம். நெறி அப்படின்னு சொல்லுடைய பொருள் வழி. நெறி அப்படின்னா வழி. குரலாகும். இந்த வேர்ட் எப்படி பிக்சர்ல அப்படின்னா குரல் பிளஸ் ஆகும். குரல் பிளஸ் ஆகும்னா குரல் ஆகும். அடுத்து வான் பிளஸ் ஒலி. இது சேர்த்தது கிடைப்பது வானொலி. வான் பிளஸ் ஒலி வானொலி. ஸோ மொத்தமே சிம்பிள். கொஞ்சம் கொஸ்டின் தான் இதில் இருக்கு. காந்தி கவிஞர் யாருன்னு கேட்டாலும் நாமக்கல் கவிஞர் தான். நெக்ஸ்ட் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு கேட்டாலும் நாமக்கல் கவிஞர் தான். அவர் எழுதிய பெருநூல்கள் மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை சங்கொலி. இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்த டாபிக் போகலாம். ஒன்றல்ல இரண்டல்ல. ஒன்றல்ல இரண்டு. ஸோ ஒன்றல்ல இரண்டல்ல இந்த பாடல் தொடங்குற லைனே ஒன்றல்ல இருந்தால் தான் தொடங்குது. ஸோ இந்த வரிகளை கொடுத்து கேட்டால் நம்மள எழுத முடியும். இதை எழுதினது யாரு அப்படின்னா உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி. ஸோ தெளிவாக இந்த லைனை பார்த்துக்கோங்க. அடுத்து பொருள் பார்க்கலாம். ஒப்புமை அப்படின்னா இணை. ஒப்புமை இணை. அற்புதம் அப்படின்னா விந்தை. அற்புதம் விந்தை. முகில் அப்படின்னா மேகம். முகில் மேகம். உபகாரி அப்படின்னா வள்ளல். உபகாரி வள்ளல். அடுத்து பகைவரை வென்றவரை பாடுவது பரணி. ஸோ பகைவரை வென்றதை பாட இலக்கியம் எதுகிறான்னா பரணி. அடுத்து முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றவன் யாருன்னா வள்ளல் வேல்பாரி. முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றவன் வள்ளல் வேல்பாரி. அடுத்து புலவரின் சொத்துக்காக தன் தலையே தர துணிஞ்சவன் யாருன்னா குமணவள்ளல். குமணவள்ளல். புலவருடைய சொல்லுக்காக தன் தலையே தர துணிஞ்சவன் குமணவள்ளல். அடுத்து உடுமலை நாராயண கவியோட சிறப்பு பேர் என்னது அப்படின்னா பகுத்தறிவு கவிராயர். பகுத்தறிவு கவிராயர். ஸோ நாமக்கல் கவிஞரை மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. உடுமலை நாராயண கவிய பகுத்தறிவு கவிராயர்னு சொல்லுவாங்க. ஏன் இவர் பகுத்தறிவு கவிராயர்னு சொல்றாங்க அப்படின்னா அவருடைய பாடல்கள் மூலமாக பகுத்தறிவு கருத்துக்களை இவர் பரப்பார். அதனாலதான் உடுமலை நாராயண கவிய பகுத்தறிவு கவிராயர்னு சொல்லுவாங்க. இவர் பாடலாசிரியர், திரைப்பட பாடலாசிரியர், தமிழ் எழுத்தாளர். ஸோ இந்த 2 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், தெளிவாக பார்த்துக்கோங்க. 3 கொஸ்டின். பகைவரை வென்றவரை பாடுவது பரணி இலக்கியம். முல்லைக்கு தேர்ந்தது மழை மேகத்தோட புகழ் பெற்றவன் வள்ளல் வேல்பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிஞ்சவன் குமணவள்ளல். அடுத்த புக் பார்க்கலாம். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. அடுத்து செகண்ட். வானில் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். முகில் கூட்டம். அடுத்து இரண்டல்ல. இது எப்படி பிரிச்சிடலாம்னா 2 + அல்ல 2 அல்ல. தந்துதவும். இந்த சொல்ல பிரிச்சுனா தந்து கூட்டல் உதவும் அப்படின்னு பிரியும். அடுத்து ஒப்புமை பிளஸ் இல்லாத. இந்த வேர்டை சேர்த்து எழுதினா ஒப்புமை இல்லாத அப்படின்னு மாறும்.
அடுத்த டாபிக் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துறதுக்காக மனிதனால் உருவாக்கப்படுதுன்னு கேட்டாங்கன்னா மொழி. ஸோ நம்மளுடைய எண்ணத்தையும் உணர்ச்சியையும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த நம்ம உருவாக்கப்பட்டது தான் மொழி. மொழியுடைய வடிவங்கள் கேட்டாங்கன்னா 2. ஃபர்ஸ்ட் முதல்நிலை எது அப்படின்னா பேசுவதும் கேட்பதும். பேசுவதும் கேட்பதும் மொழியுடைய முதல்நிலை. 2வது நிலை எது அப்படின்னா எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும். ஸோ பேசுறதும் கேட்கறதும் முதல் நிலை, எழுதுறதும் படிக்கிறதும் 2ஆம் நிலை. மொழியுடைய உயிர் நாடி எதுன்னு கேட்டாங்கன்னா பேச்சு மொழி. மொழியுடைய உயிர் நாடி பேச்சு மொழி. தெரிந்து கொள்வோம் பாருங்க. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழிகளும் உண்டு. எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவதும் ஆகியவையும் மொழி. ஸோ இந்த வரிகளை சொன்னது யாருன்னா மு. வரதராசனார். பேசுறதும் கேட்கறதும் உண்மையான மொழி, எழுதுறதும் படிக்கிறதும் அடுத்த நிலையில வச்சு கருதப்படுறது. இது மட்டும் கிடையாது, வேறு வகை மொழியிலையும் இருக்கு. எண்ணப்படுறது, நினைக்கிறது, கனவு காணப்படுவது இதையும் மொழியா அப்படின்னு சொன்னது மு. வரதராசனார். ஸோ இந்த வரிகளை கொடுத்துட்டு இதை எழுந்தது யாருன்னு கூட கேட்கலாம், இதை சொன்னது யாருன்னு கூட கேட்கலாம். அடுத்து எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும். இந்த வரிகள் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நன்னூல் நூற்பா. நன்னூல் நூற்பா. வட்டார மொழி அப்படின்னா என்னன்னா ஒரு மொழியின் பல்வேறு வடிவங்களை, அதாவது ஒரு இடத்துல ஒரு விட ஒரு மாதிரி பேசுவாங்க. ஸோ ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை தான் வட்டார மொழின்னு சொல்லுவாங்க. கிளைமொழி, அதாவது தமிழ்ல இருந்து பிரிஞ்ச கிளைமொழி இதெல்லாம் கேட்டாங்கன்னா கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இது 3 தான் தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போன கிளைமொழிகள். அடுத்து பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவம் தான் எழுத்து மொழி. பேசுற மொழிக்கு நாம் கொடுத்த அந்த வரி வடிவம் தான் எழுத்து மொழி. அடுத்து உலக வழக்குன்னு கேட்பாங்க, இலக்கிய வழக்குன்னு கேட்பாங்க. பேச்சு மொழி உலக வழக்குன்னு சொல்லுவாங்க, எழுதுற மொழி எழுத்து மொழி இலக்கிய வழக்குன்னு சொல்லுவாங்க. பேசுற மொழி உலக வழக்கு, எழுதுற மொழி இலக்கிய வழக்கு. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையில ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இருந்தா அதை வந்து இரட்டை வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸை இரட்டை வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பழங்காலத்துல இருந்தே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையில வேறுபாடு இருக்கு. இதை வந்து தொல்காப்பியர் உலக வழக்கு செயல் வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலக வழக்கு செயல் வழக்கு. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கேட்டல் பேசல் வந்து மொழியோட முதல் நிலை, படித்தல் எழுதல் வந்து 2ஆம் நிலை. இதுவும் பார்த்தோம். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையில உள்ள வேறுபாடு தான் வந்து இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை வழக்கு. அடுத்து எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும். ஸோ இந்த வரிகளை சொன்னது யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். இந்த வரிகளையும் ஃபர்ஸ்ட் 2 லைனும் இல்லை லாஸ்ட் 2 லைனும் சொல்லி கொடுத்து கூட கேட்கலாம். தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த வரிகளை சொன்னது யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன். மொழியின் முதல் நிலை பேசுதல் கேட்டல். பேசுதல் கேட்டல். ஒலியின் வரி வடிவம் எழுத்து. ஒலியுடைய வரி வடிவம் எழுத்து. அடுத்து தமிழின் கிளைமொழிகளில் ஒன்று தெலுங்கு. கிளைமொழிகள் ஒன்று தெலுங்கு. பேச்சு மொழியை உலக வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்து மொழி இலக்கிய வழக்குன்னு சொல்லுவாங்க. இதுல எது சரி தவறுன்னு பார்க்கலாம். மொழி காலத்துக்கேற்ப மாறுபடுகிறது, கரெக்ட். எழுத்து மொழி காலம் கடந்து நிலைத்து நிற்கிறது, இதுவும் கரெக்ட். பேசுபவரின் கருத்திற்கு ஏற்ற உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது எழுத்து மொழி, இது தப்பு. எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம், இது தப்பு. பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம், இது கரெக்ட். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது எழுத்து மொழி எது பேச்சு மொழின்னு எழுதணும். இதெல்லாம் எழுத்து மொழி அப்படின்னு பார்த்தோம்னா செய்தித்தாள் எழுத்து மொழி தான். நூல்கள் எழுத்து மொழி, மின் அஞ்சல் எழுத்து மொழி. பேச்சு மொழின்னு பார்த்தோம்னா வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம் இது 3 வந்து பேச்சு மொழி. சொலவடைகள். சொலவடைகள் அப்படின்னா பொம்மலாட்டம். சொலவடைகள் என்பது சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை. அடுத்து இந்த இலக்கண பகுதியை நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதில் இருக்க ஒரு சின்ன சின்ன கொஸ்டின் மட்டும் இதில் பார்க்கலாம். குட்டையில் உகரம் குட்டையில் இருக்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ் எழுத்துக்களை முதலெழுத்து சார்பு எழுத்துன்னு 2ஆக பிரிக்கலாம், எனக்கு தெரியும். ஸோ தமிழ் எழுத்தின் வகைகள் கேட்டாங்கன்னா முதலெழுத்து சார்பு எழுத்து. அடுத்து உயிர் எழுத்து எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 12, மெய் எழுத்து 18. ஸோ உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, இந்த 30 எழுத்து தான் வந்து முதல் எழுத்துன்னு சொல்லுவாங்க, இதுவும் நமக்கு தெரியும். சார்பு எழுத்தின் வகைன்னு கேட்டாங்கன்னா 10 வகை. இது அப்படின்னு பார்த்தாங்கன்னா உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒட்டலப்படை, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 தான் சார்பு எழுத்துக்கள். ஓகேவா? ஸோ தமிழ் எழுத்து முதல் எழுத்து சார்பு எழுத்து 2ஆக பிரிக்கலாம். உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, இந்த 2 சேர்த்த 30 எழுத்துக்களை முதல் எழுத்துன்னு சொல்லுவாங்க. சார்பு எழுத்தின் வகை வந்து 10. அடுத்து குற்றியல் உகரத்தின் வகைகள் கேட்டாங்கன்னா 6. குற்றியல் உகரம் 6 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா எழில் தொடர் குற்றியல் உகரம், ஆயுத தொடர் குற்றியல் உகரம், உயிர் தொடர் குற்றியல் உகரம், வன் தொடர் குற்றியல் உகரம், மென் தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம். இது 6 தான் குற்றியல் உகரத்தின் வகைகள். மற்றதெல்லாம் நம்ம இலக்கண தனியாக வீடியோவை பார்க்கலாம். அடுத்த புக் பேக் பார்க்கலாம். திணை 2 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா உயிர்தனை அகிரிணை, நமக்கு தெரியும். உயிர்தனை அகிரிணை.
ஸோ இங்கே எதெல்லாம் உயர்திணைன்னு பாருங்கள். முகிலன் உயர்திணை, கயல்விழி உயர்திணை, தலைவி உயர்திணை, ஆசிரியர் உயர்திணை, சுரதா உயர்திணை. அதாவது உயிருள்ள 6 அறிவுள்ள மனுஷனை தான் வந்து உயர்திணைன்னு சொல்லுவாங்க. அக்ரின்னு பார்த்தோன்னா வயல், அதுக்கு உயிரே கிடையாது. குதிரை வந்து விலங்குல வந்துடும், ஸோ அது வந்து அக்ரிணை தான். அடுத்து கடல் அக்ரிணை, புத்தகம் அக்ரிணை, மரமும் அக்ரிணை தான் வரும். அடுத்து இருதிணை உயர்திணை அக்ரிணை ஆல்ரெடி பார்த்தோம். முக்கணி அப்படின்னா மாப்பலா வாழை. முத்தமிழ் இயல் இசை நாடகம். முக்கணி வந்து மாப்பலா வாழை, முத்தமிழ் இயல் இசை நாடகம். நாற்றிசை அதாவது 4 திசை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. ஐவகை நிலம், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. அடுத்து அறுசுவை, இனிப்பு கசப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு உவர்ப்பு, இதுதான் அறுசுவை. அடுத்து இங்க பாருங்க, இந்த ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான் வரும். பட் அதாவது ஒரே பொருள் தான் வரும், ஒரே சொல்லுதான் வரும், பொருள் மட்டும் மாறும். மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி அழகு. மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி அழகு. மொழி எமது. அன்னை தந்தையின் கைப்பிடித்த குழந்தை நடை பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுத்த மொழி நடை. நீ அறிந்ததை பிறக்கு சொல், எழுத்துகள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல். உழவர் நாற்று நட வயலுக்கு செல்வர், குழந்தையை மெதுவாக நட என்போம். நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு, நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும், 2 இடத்துக்கும். அடுத்து கலைச்சொல். ஊடகம் அப்படின்னா மீடியா, ஊடகம் மீடியா. மொழியியல் அப்படின்னா லிங்குஸ்டிக்ஸ். ஒலியல் அப்படின்னா ஃபோனாலஜி. இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம். பருவ இதழ் மேகசின். பொம்மலாட்டம் பப்பட்டி. எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி. உரையாடல் டயலாக். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. லெசன் 1 ஃபுல்லாக இருக்கிற கொஸ்டின்ஸை நான் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ எங்கள் சேனலில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறது யூசர்லாம் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.